பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. சிலர் நமக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்ற பெருமையும் மற்றவர்களை காட்டிலும் நாம் திறமையாக இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் இருந்து தன்னையே மிக உயர்வாக நினைப்பார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு இறுதியில் ஞானத்தை இழந்து அவமானத்தில் விழுவார்கள். ஆனால் தாழ்மையாக இருப்பவர்கள் தேவ ஞானத்தையும் மதிப்பையும் பெறுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணத்திற்கு லூக்கா அதிகாரத்தில் பரிசேயரும் சுங்கக்காரனுடைய உவமை கதையை நாம் பார்க்கிறோம். பரிசேயரும் சுங்கக்காரனும் ஆலயத்துக்கு ஜெபிக்க வந்தார்கள். அதில் பரிசேயர் தன்னை உயர்த்தி, நான் தான் நல்லவன், உபவாசத்தோடு ஜெபித்து தசமம் கொடுக்கிறேன், மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்று பெருமைப்பட்டான். ஆனால் சுங்கக்காரன் தேவ பயத்தோடு, தேவனே நான் பாவி, என்மேல் இரக்கம் காட்டும் என்று தாழ்மையாக ஜெபித்தார். அந்த இடத்தில் தாழ்மையாக ஜெபித்த சுங்கக்காரன் நீதிமானாக வீட்டிற்கு திரும்பினான். எனவே நாம் மற்றவர்களை இகழாமல் தாழ்மையாக இருந்து எல்லாம் தேவ கிருபை என்று தேவனை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக நல்ல தகப்பனே, வசனத்தில் நாங்கள் தியானித்தது போல எங்கள் இருதயத்தில் இருக்கும் அகந்தையை எல்லாம் நீக்கி தாழ்மையான மனதை தந்து ஆசீர்வதியும். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி ஞானமாக வாழ உதவி செய்தருளும். எங்கள் மேல் இரக்கம் காட்டியருளும் தேவனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.